இல்ல அது உண்மையிலே அது அவர் தம்பியுடைய தனிப்பட்ட வலைவலி. அது எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா அவர் பேசுறதெல்லாம் இப்படி பேசுறாரு, உங்களுக்கு தெரியாம பேச. இப்படி என் பக்கத்தில் நிக்கிறாரு, கேளுங்க தம்பி, இப்படி பக்கத்தில் நிக்கிறாரு என் தம்பி, அவர் ஒரு கருத்தை பேசுறாரு, அது கட்சியின் கருத்தா பார்க்கப்படுது. அப்படி பார்க்க முடியாதுல்ல, அது பார்க்க முடியாது. அவர் தனிப்பட்ட வலைவலி, அதை தெளிவுபடுத்த வேண்டியிருக்கு. இல்லை உங்களுக்கு தெரியாமையா பேசுறாரு, நீங்க சொல்லாமையா பேசுறாரு அப்படின்னா, இல்ல உண்மையிலே அது எனக்கு தெரியாது. அது அவர் ஒரு கருத்து வச்சிருக்கிறாரு, அந்த கருத்தை அவர் வலைவலியில பதிவு பண்றாரு. அதை தெளிவுபடுத்தணுங்கிறதுக்காக தான் அந்த அறிக்கையை கொடுக்க வேண்டியதாச்சு. இப்ப குழப்பம் இல்லை, புரியுதா? அவங்க குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், அவங்க ஆளுநர், அவங்க சந்திக்கிறது. அது அந்த சந்திப்பை நாம போய் என்ன கருத்து சொல்ல முடியும்? ஏன் சந்திக்கிறீங்க, எதுக்கு சந்திக்கிறீங்க, யாரை கேட்டு சந்திக்கிறீங்களா நம்ம கேட்க முடியாது. சந்திக்கிறாங்க, அதே தான் அதிகாரத்தில் இருப்பவர்களினுடைய விளையாட்டு. நம்ம வளாகத்தில் உட்கார்ந்து வேடிக்கை பார்த்து இருக்கலாம், அவ்வளவுதான் செய்ய முடியும். நமக்கு அவ்வளவுதான் இருக்கு. 2026 கூட்டணி ஆட்சி அமைப்பு பாஜக அதிமுக நாங்க தன்னிச்சையாக தான் ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க கூட்டணிக்குள்ள இப்படி ஒரு கருத்து சொன்னாங்க. 2022 எப்படி அவங்க கூட்டணி எப்படி இருக்கும்னா, அவங்க கட்சி, ஒரு கட்சி கூட்டணி ஆட்சியை விரும்புது, ஒரு கட்சி இல்லை தனிச்சு தான் விரும்புது. அது அவங்க தான் முடிவெடுத்துக்கணும். எல்லாத்துலேயும் அண்ணனை கருத்து சொல்ல வைக்கணும்னு நினைக்கிறது இருக்கேன், அது கொஞ்சம் கஷ்டம். என்னகிட்ட கேளுங்க, நான் தனிச்சு போட்டிடுவேன், நீ என்னென்ன செய்வாயின்னு கேளுங்க, நான் சொல்கிறேன். நான் போட்டிடுவேன், போட்டிக்கு தயாராகிட்டு இருக்கேன். இவங்கெல்லாம் தேர்தல்னு அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே நான் பாதி வேலையை முடிச்சு களத்தில் போய் வேலை செய்ய தொடங்கிடுவேன். சின்னத்துக்காக காத்திருக்கேன், வந்தோடனே இறங்கிடுவேன். அப்புறம் நீங்க அதுக்கப்புறம் இந்த கேள்வியை கேட்க மாட்டீங்க, அண்ணன் நீங்க தரிசுதான் போட்டி விடுவீங்களா அப்படி கேட்க மாட்டீங்க. வேற அவர் சொல்றாரு துணை ஜனாதிபதி வந்து நீ என்ன இப்படி தலையிடுற அப்படி. அப்ப இதுவரைக்கும் மத்ததெல்லாம் நீதிமன்றம் தலையிட்டுச்சுல. பாபர் மசீது இடிச்சு ராமர் கோவில் கட்டுறதுல என்ன தீர்ப்பு சொல்லுச்சு? நான் சொல்ல வந்த தீர்ப்பை, ராமர் இங்கு பிறந்ததாகவோ அல்லது அவர் இருந்ததாகவோ வாழ்ந்ததாகவோ வரலாற்று சான்றுகளோ தொல்பொருள் ஆய்வோ இல்லை. ஆனால் இங்கு பிறந்ததாக நம்பப்படுகிறது, அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தீர்ப்பு. நீங்க அதான சொன்னீங்க. முத்தலாக் எப்படி? இஸ்லாமிய மக்களின் நம்பிக்கை, அதுக்கு தீர்ப்பு வரும்போது சட்டப்படி தீர்ப்புங்கிறீங்க. அது சட்டமாயிருது, இது நம்பிக்கை ஆயிருது. அப்போலாம் வாயில என்ன இருந்துச்சு, ஏது ஏத்து கேட்கல, ஏன்னா உங்களுக்கு சாதகமா தீர்ப்பு வந்துருச்சு. அதானே அது. இதெல்லாம் அதிகாரத்தின் ஆட்டம், அடிமைகள் நாம ரசிக்கலாம், வேற ஒன்றும் பேசிட முடியாது.